தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, தூய ஆவியின் பெருவிழா பெந்தகோஸ்து விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளுக்கான இறை ஆசீரோடு கூடிய வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பெந்தகோஸ்து விழா என்பது 50வது நாள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இது இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள். யூதர்கள் இதை தன்னுடைய பாஸ்காவின் கொண்டாடியதன் 50வது நாளாக நினைவு நாளாக கொண்டாடினார்கள். யூதர்கள் 3 பெருவிழாக்களை கொண்டாடினார்கள். 1 பாஸ்கா விழா, 2 பெந்தகோஸ்தே விழா, 3 கூடார திருவிழா. இதை லேவியர் புத்தகத்திலே 20 இருக்கின்ற அதிகாரங்களிலே நாம் பார்க்கலாம். இந்த பெந்தகோஸ்தே விழா என்பது யூதர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து பாஸ்கா கொண்டாடிய 50வது நாளை நினைவுகூறும் விதத்திலே இந்த விழா கொண்டாடப்பட்டது. வெற்றியின் விழாவாக, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்ட விழாவாக இந்த விழா கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த விழாவானது யூதர்கள் மத்தியிலே அறுவடையின் விழாவாக, முதற்கனியின் விழாவாகவும் இந்த விழா கொண்டாடப்பட்டதாக விவிலியம் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. விடுதலை பயண நூலிலே 23ஆம் அதிகாரம் 16 வசனத்திலும், எண்ணிக்கை நூலில் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் இதை பற்றி நாம் பார்க்கிறோம். மேலும் இந்த பாஸ்கா, இந்த பெந்தகோஸ்தே விழாவானது எப்படி கொண்டாடப்பட்டது என்றால், சீனாய் மலையிலே இறைவன் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டதனுடைய அந்த பெருநாளின் நினைவாகவும் கொண்டாடப்பட்டது. இந்த சீனாய் மலையிலே இஸ்ராயல் மக்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களை தன்னுடைய சொந்த இனமாக, தன்னுடைய மக்களாக இறைவன் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்கின்ற அந்த உடன்படிக்கையினுடைய வெளியடையாளம். அதே போல இந்த நாளில, இந்த பெந்தகோஸ்தே நாளில தூய ஆவியானவர் சீடர்கள் மீதும் மக்கள் மீதும் இறங்கி வந்து அவர்களை ஆட்கொண்டு இந்த உலகின் மக்களை தன்னுடைய சொந்த இனமாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டமாக தேர்ந்தெடுத்த விழாவினை திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஏனெனில் இந்த பெந்தகோஸ்தே விழாவிற்கு முன்னால் திருத்துவர் மனையிலே இன்றைய முதல் வாசலை படிக்கின்ற பொழுது அங்கே கூடி வந்த மக்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் கிரேக்கர்கள், யூதர்கள், பார்த்தியர், மேதியர், மெசபதோமியர், கலிலேயர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்கள் பேசிய மொழி, இதன் அடிப்படையிலே தான் மக்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த பெந்தகோஸ்தே விழாவிற்கு பின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் அவர்கள் சென்ற இடங்களிலே சாட்சி வாழ்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆக இந்த விழா நமக்கு உருகொடுத்த விழா. கிறிஸ்துவின் மக்களாக, கிறிஸ்தவன் கிறிஸ்தவளாக மாறுகின்ற அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை கொடுத்த விழா இந்த ஆவியானவருடைய பெந்தகோஸ்தே பெருவிழா. ஆகவே அன்பு சகோதரமே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாய், கடவுளுடைய அன்பிலே உருகொடுக்கப்பட்டவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்வோம். இந்த பெந்தகோஸ்தே விழா நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் பிறப்பு கடவுள் நம்மோடு என்கின்ற அந்த செய்தியை கொண்டு வந்தது, இம்மானுவேல் என்கின்ற செய்தி. அதே போல இயேசுனுடைய இறப்பும் உயிர்ப்பும் நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது என்கிற நம்பிக்கை கொடுத்தது. இந்த பெந்தகோஸ்தே விழா ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு பயணிக்கின்றது, நம்மோடு இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்றது. இன்று நமக்கு வருகின்ற கேள்வி இதுதான்: கடவுள் நம்மோடு இருக்க நம்மை தேடி வந்தவர், நம்மை வழிநடத்த தூய ஆவியை வாக்குத்தத்தமாக கொடுத்தவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் கடவுளோடு இருக்கின்றோம் என்பது முதல் கேள்வி. இரண்டாவதாக, கடவுளுடைய பிரசன்னம் நம்மிலே நிறைந்திருக்கின்றது என்பதை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொள்கின்றோமா என்பது இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கு பதில் காண முயற்சித்தவனில் நிச்சயமாக இந்த விழா நமக்கு ஆசீர்வாதம் உள்ள விழாவாக இருக்கும். அன்பு சகோதரமே,
இந்த விழாவுக்கு முன்னால் இயேசு மீண்டும் மீண்டும் யோவான் புத்தகம் 14, 15, 16 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது தூய ஆவியின் கொடையை பற்றியும் தூய ஆவியால் வருகின்ற ஆசீர்வாதங்கள் பற்றியும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுவார். இந்த ஆவியானவர் நம்மிலே வருகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம், இன்றைய 2ஆம் வாசகம் ரோமர் புத்தகத்திலிருந்தும் மற்றும் நற்செய்தியிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கற்றுக் கொடுப்பவராக, விடுதலை கொடுப்பவராக மற்றும் நம்மை எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து நம்மை காப்பவராக, நம்மை உயிரோட்டம் உள்ளவராக வாழச் செய்பவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஆக தூய ஆவியானவர் நம்மிலே வருகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற கொடைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது பவுல் சொல்லுகின்றார், தூய ஆவியானவர் உங்களிலே வருகின்ற பொழுது முதல் குறை, நீங்கள் விடுதலை பெற்ற மக்களாய் மாற்றப்படுகின்றீர்கள். இதிலிருந்து விடுதலை ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பவுல் அழகாக சொல்லுகின்றார், தூய ஆவியானவர் உங்களில் வருகின்ற பொழுது அவருடைய துணையினாலே தீய செயல்களை சாகடித்து வென்ற மக்களாயிருக்கின்றீர்கள், இச்சைக்குரிய காரியங்களை வென்றெடுத்த மக்களாய் இருக்கின்றீர்கள் என்று சொல்லுவார். அப்படி என்றால் தூய ஆவிய நம்மிலே வருகின்ற பொழுது ஊனியல்பின் இச்சைக்குரிய காரியங்கள் அனைத்தையும் வென்றெடுக்கின்ற அருளையும் பலனையும் பெறுகின்றோம். ஊனியல் இச்சைகளாக சொல்லப்படுவது கலாத்தியர் புத்தகம் 5:19 ஊனியலின் செயல்பாடுகள் யாவர்க்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் என்று சொல்லி பவுலுடைய பட்டியலிடுகின்றார். ஆக தூய ஆவி நம்மிலே வருகின்ற பொழுது இந்த ஊனியல்பின் செயல்பாடுகளை வென்றெடுக்கின்ற, இதில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற ஆற்றலையும் அருளையும் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். 2வது கொடை, தூயாவை நம்மளை வருகின்ற பொழுது 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது நாம் படிக்கின்றோம் அல்லவா, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆலயமாக மாற்றப்படுகின்றோம். 3:16 நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களில் குடியிருக்க என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுவார். அதே போல 6:19 படிக்கின்ற பொழுது பவுல் சொல்லுகின்ற பொழுது, உங்கள் உடல் நீங்கள் கடவுளமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் கோவில் என்று தெரியாதா, நீங்கள் கடவுளுக்கு உரியவர்களாக மாற்றப்படுகின்றீர்கள். ஆக 2வது நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆன்மாவை இறைவன் தங்கி வசிக்கின்ற பேழையாக தூய ஆவியானவர் மாற்றுகின்றார். தூய ஆவி நம்மளை வருகின்ற பொழுது ஏற்கனவே நாம் படித்தது போல தீய இச்சைக்குரிய செயல்பாடு கலைந்தெறியப்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மையாக்கப்படுகின்றது. மத்திய நற்செய்தி 5 படிப்பதை போல தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் தூய்மையினால் அன்றி எவரும் கடவுளை அணுகி வர முடியாது என்று சொல்லி இறைவார்த்தை சொல்கிறாங்க. நம்மை தூய்மையாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மில் ஆண்டவர் தங்கி வாழ்கின்ற இல்லிடமாக நம்மை மாற்றுவதன் வழியாக, எப்படி அன்னை மரியாள் இயேசுவை தன் உதரத்திலே சுமந்த பொழுது அவள் சென்ற இடங்களெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்தாலோ, அதே போல நாமும் தூய உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய நற்கருணை பேழையாக மாறுகின்ற பொழுது நாம் இருக்கின்ற இடமும் நாம் செல்கின்ற இடமும் நாம் சந்திக்கின்ற மனிதர்களும் இறைவனுடைய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற, வெளிப்படுத்துகின்ற மக்களாக இருப்போம். ஆக தூய ஆவி 2வது கொடையாக கொடுப்பது நம் ஒவ்வொருவரையும் அவர் தங்கி வாழ்கின்ற ஆலயமாக மாற்றுவது. 3வதாக கலாத்தியர் புத்தகம் 5:5 படிப்பதை போல நம் ஒவ்வொருவரையும் கடவுளுக்கு ஏற்புடையவராக தூய ஆவியானவர் மாற்றுகின்றார். 5:5 தூய ஆவியின் துணையினாலே நம்பிக்கையின் வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாய், இறைவன் விரும்புகின்ற மக்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்படுகின்ற பொழுது இறை சித்தம் நம்மிலே முழுமையாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். இறைவனுடைய அன்பு கருவிகளாய், அவருடைய சாட்சிகளாய் நாம் மாற ஆரம்பிப்போம். இதைத்தான் திருத்துதர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, தூய ஆவி உங்களில் வருகின்ற பொழுது நீங்கள் எல்லா இடங்களிலும் என் சாட்சிகளாய் மாறுவீர்கள். ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களாய்,
ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாய், ஆண்டவருடைய விருப்பத்தை செயல்படுத்துகின்ற மக்களாய் நாம் மாற்றப்படுவோம். மேலும் தூய ஆவி நம்மிலே வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே கடவுளின் பிள்ளைகளாய் மாற்றப்படுகின்றோம். அப்பொழுது ரோமர் புத்தகம் 8:6 நாம் படிப்பதை போல தூய ஆவியினுடைய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் என்று சொல்லப்படுகின்றது. வாழ்வும் அமைதியும். இயேசு இந்த உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தார். உடல் உள்ள ஆன்மா அமைதி, சகோதர சகோதரர் மத்தியிலே அமைதி, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற பிளவுகளை அகற்றிவிட்டு அமைதி ஏற்படுத்துவது. ஆக தூய ஆவியானவர் அந்த பணியை செய்கிறார். வாழ்வும் அமைதியும் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். அனைத்திற்கு மேலாக தூய ஆவி நம்மிலே வருகின்ற பொழுது நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். ரோமர் புத்தகம் 8:26 படிக்கின்ற பொழுது தூய ஆவியின் துணையோடு ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதேதான் எபேசியர் புத்தகம் 6:18 சொல்லப்பட்டிருக்கின்றது. நீ ஜெபிக்க வருகின்ற பொழுது தூய ஆவியின் துணையோடு ஜெபி. ஏனெனில் உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அனைத்தும் ஜெபமாக மாறிவிடாது. மாறாக உணர்வு பூர்வமாக இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றார் போல அவருடைய இசைவுக்கு ஏற்றபோல் நம்முடைய கருத்துக்களை மாற்றி ஆண்டவர் கரங்களிலே சமர்ப்பிப்பாராக தூய ஆவியானவர் செயல்படுகின்றார். அதைத்தான் ரோமர் 8 படிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் தமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனம் வேண்ட வேண்டும் என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியானதாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகள் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆராயும் கடவுளின் தூய ஆவியானவரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியானவரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுவார் என்று சொல்லி கடவுளுடைய விருப்பத்திற்கேற்றார் போல நம்முடைய ஜெபங்களை கடவுளுடைய கரங்களை ஒப்பு கொடுப்பதற்கு நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். ஆக அன்பு சகோதரமே, தூய ஆவின் பெருவிழாவிலே அவர் கொடுக்கின்ற விடுதலை, அவர் கொடுக்கின்ற தூய்மையின் வழியாக கடவுள் இல்லமாக மாறுவது, அவரோடு இணைந்து அவருக்கு உகந்த மக்களாய் அவருக்கு ஏற்புடைய மக்களாக மாற்றப்படுவது, மேலும் கடவுள் கொடுக்கின்ற வாழ்வையும் அமைதியும் பெற்றுக்கொள்வது, ஜெபிக்க கற்றுக் கொடுப்பது. இந்த ஆசிரியரை நாம் பெற வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியினுடைய அபிஷேகத்திற்கு ஆக ஜெபிக்கணும். அதே போல இறை வார்த்தை சொல்வது தூய ஆவிக்கு வருத்தம் கொடுக்காதீர்கள். நம்மிலே வாழ்கின்ற தூய ஆவியானுக்கு வருத்தம் கொடுக்க கூடாது. இரண்டாவது, தூய ஆவியானவரை இழந்து விடக்கூடாது. ஒரே ஒரு உதாரணத்தோடு முடிக்கின்றேன். பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் புத்தகத்தை படிக்கின்ற பொழுது 15 இருக்க அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது கடவுள் சவுலை தேர்ந்தெடுப்பார் தன்னுடைய முதல் அரசனாக. அவனை அபிஷேகம் செய்வார். அப்படி அபிஷேகம் செய்கின்ற பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. தூய கடவுள் ஆவி அவன் மேல் இறங்கி அவனும் புது மனிதனாக மாற்றப்பட்டான் என்று சொல்லப்படுகின்றது. ஆவி அவனை புது மனிதனாக மாற்றியது. ஆவி அவனுக்கு வெற்றியும் வாழ்வையும் கொடுத்து கொண்டது. ஆனால் நாள்பட அவன் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கின்ற பொழுது தன் சீடர்களுக்கு தன்னுடைய படை வீரர்களுக்கு பயந்து இறை திட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது கடவுளுடைய ஆவி அவனை விட்டு நீங்கியது என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது அவன் அலைக்கழிக்கப்பட்டான். இவன் அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது அந்த அலைக்கழிப்பை நீக்குவதற்காக தாவீது யாழ் மீட்டுகின்ற தாவீது சவுலிடம் அழைத்து வரப்படுகின்றான். இவன் யாழ் மீட்டுகின்ற பொழுது அவனை ஆட்கொண்ட அந்த தீய ஆவி வெளியேறும், அவனும் அமைதி அடைவான். ஆக இந்த காட்சியானது தாவீதினுடைய மனதிலே மிக தெளிவாக பதிந்து விட்டது. தூய ஆவி என்னிலே இல்லாத பொழுது, அசுத்த ஆவி என்னை ஆட்கொள்ளுகின்ற பொழுது நான் அலைக்கழிக்கப்படுவேன், நான் சிதைக்கப்படுவேன் என்பதை தாவீது அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தான். அவனுடைய தாவீதினுடைய எதிர்கால வாழ்விலை வருகின்ற பொழுது அவன் பெத்சபேவோடு விபச்சாரத்தில் விழுந்து பாவம் செய்து விடுகின்றான். அப்பொழுது இறைவாக்கியன் நாத்தான் வந்து அவருக்கு சொல்லுகின்ற பொழுது மனம் வருந்துகின்றான். அவன் மனம் வருந்தியுடன் பாடிய ஒரு அற்புதமான பாடல் தான் திருப்பாடல் 51. இந்த 51வது திருப்பாடலை நாம் படிக்கின்ற பொழுது தான் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்ற பொழுது அவன் பாடுகின்ற பாடலை பாருங்கள். திருப்பாடல் 51 10 11 12 படிக்கின்ற பொழுதும் கடவுளே தூய்தர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவி என்னுள்ளே உருவாக்கியலும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும்
என்று சொல்லி ஜெபிக்கின்றான். ஏனெனில் அவனுக்கு தெரியும் தூய ஆவி வெளியேறி என்றால் அவனுடைய வாழ்வு ஒன்றுமில்லை என்பதை. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய ஜெபமும் இதுவாகவே அமையட்டும். ஆண்டவரே, உறுதிதரும் புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும், உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும், உம்முடைய திருமுன்னலிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும் என்று சொல்லி ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் 11:13 படிப்பதை போல நீங்கள் தந்தையை கேட்கின்ற பொழுது அவர் தூய ஆவி உங்களுக்கு நிறைவாக கொடுப்ப என்ற வார்த்தை கேட்டார் போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தூய ஆவியால் நிறைப்பாராக. ஆவின் அபிஷேகம் பெற்ற மக்களாய், கடவுளுடைய பிள்ளைகளாய், கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கின்ற உரிமையில் வாழ்வோம். அருள் வேண்டுவோம். ஆமேன்.